பொருளாதார ஆதாயங்கள், தனப்பிராப்தங்கள் மகிழ்ச்சி தரும். ராஜாங்க சமாச்சாரங்கள் கை கொடுக்கும். அப்ரூவல்ஸ் டக்கு டக்குன்னு உடனே கிடைக்க வேண்டிய ஒரு நிலை. ஹியூமன் லாக் அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு அன்புக்குரிய உறவு நம்மளை ஹியூமன் லாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். சார் ஹியூமன் லாக்கா சார் மகர ராசிக்கு அடடா நம்மை விட இளையவர்கள் கிட்ட சிறிய வேலைக்காக ஒரு 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 ரெக்வஸ்ட் நீங்க கேட்கல, நான் உங்களுக்கு ராசி பலன் ஈவல் ரோல் போட வேண்டிய தருணங்கள். ரெட்டை வேடம் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடி கொடுக்குற எம்ஜிஆர், அடி வாங்குற எம்ஜிஆர். ஆமா சார், ஆமா சார், நம்ம வீட்டு பிள்ளைங்கிற பேர் இன்னைக்கு மீனராசி நேயர்கள். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 சனிக்கிழமை ஆடி மாதம் 30ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். நம்ம அன்புக்குரிய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய நேயர்கள் எல்லாத்துக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா? சுதந்திரம் அளித்த தினத்தை நாம் போற்றுவோம், நம் சுதந்திரத்தை நாம் பாதுகாப்போம். அப்போ சார் இன்னைக்கு காகம்மா சார், காக்கா அண்ணே நல்லா பாட்டு பாடுறீங்க, காக்கா காக்கா ஒரு வடை தாங்கோ ப்ளீஸ், பட்டு ஜாதி நீங்க என்ன பகுத்தறிவாளனா பார்க்காதீங்கன்னு காக்கா பாட்டா சார்? காகத்துக்கு உணவிடணுமா சார்? கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சந்திரன் பூர நட்சத்திரத்துல காலை 3:44 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் மேல் உத்தர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். திருதியை திதி மாலை 5:34 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி சித்த யோகமும் மரணயோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. காலை 6 7:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் பூரம் உத்தரம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரே. சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. நம்ம பாசத்திற்குரிய நேயர்கள் யாராவது சதய நட்சத்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா, சார் சந்திராஷ்டமமா அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். அதற்கான உரிய பிரீதி காகத்துக்கு உணவிடுதல். பராசக்தி ஹீரோ இல்ல நீங்க? அப்ப பராசக்திங்கிற படத்துல ஒரு பிரமாதமான பாட்டு காகத்தை வர்ணித்து, காக்கா அண்ணே நல்ல பண்ணா பாடுறீங்க, பட்டு ஜாதி நீங்க என்ன பகுத்தறிவாளனா பார்க்காதீங்க அப்படின்னு, ஆகாரம் உண்ண எல்லோரும் அன்பாக ஓடிவாங்க அப்படின்னு இந்த காகத்துக்கு உணவிடுறதோ, அந்த ஒத்துமையை பத்தி பேசுறதோ எத்தனை சந்தோஷங்களா இருக்கும். நம்ம பித்திருக்களோட ஆசீர்வாதத்தை இன்னைக்கு எடுக்கிறது சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு கொடுத்து. சனி பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசி கும்பராசி. அதுல தானே சதய நட்சத்திரம் வருது. அப்ப சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இது டெஃபினட்டா சந்திராஷ்டமத்திற்கு ஒரு பிரீதியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த காகத்தினுடைய பெருமையை பாடல்களால் கேட்கிறதும், காகத்தினுடைய திருவுருவ படங்களை பார்க்கறது, காகத்துக்கு உணவு தானம் வழங்குவதும் இன்னைக்கு நாள்ல சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய தீர்வா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த ஆந்த வேலை நவகிரக சன்னதி இருந்தது அப்படின்னா அங்க சனீஸ்வர பகவான் இருப்பார். அந்த நவகிரகத்தை 9 பிரதர்சனங்கள் வருவதும், வாய்ப்பு கிடைத்தவர்கள் தீபம் ஏற்றுவதும், அங்க சனி பகவானினுடைய விக்கிரகம் இருந்தது அப்படின்னா இருக்கும், அங்க பிரார்த்தனை செய்வது மேலும் இன்றைய சந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சார் நீ உட்கார்ந்துருக்க கலர்லயே தெரியுது. நம்ம நேயர்கள் யாராவது இந்த சதய நட்சத்திரத்துல இருந்தால், சார் எங்களுக்கு ஏதாவது கலர் சட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு கருநீல ஊதா டார்க் ப்ளூ அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமா இந்த சந்திராஷ்டமத்துக்கு இருக்கும். ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரங்கள்ல எதை வேணாலும் செய்துட்டு இன்னைக்கு நாளை ஆரம்பிப்பது உத்தமமான பலன்களை அவரவர்களுக்கு ஏற்ப நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திரன் பூரம் உத்தரம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறேன்.
மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டாப் டு பாட்டம் கழட்டி விட்ட மாதிரியே இருக்கும். ஆயில் சர்வீஸு, ஆமாம் சார் ஆமாம் சார், மசாஜ் சர்வீஸு, கை குடைச்சல், கால் குடைச்சல், இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, மொத்த இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி போட்ட மாதிரி ஆகிப்போச்சுன்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னு சொல்கிற தருணங்கள், இந்த ஓய்வை தேடி, ரெஸ்ட்டை தேடி, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஓய்வை தேடி போக வேண்டிய தருணங்கள். எதிரிகளுடன் ஆட்டம் சமபலத்தில் இருக்கணும். மேஷராசினியர்களே ட்ரா பண்ணிக்கங்க. நீங்களும் பெரிய ஆளா, நானும் பெரிய ஆள், நீங்களும் குக்கா, நானும் குக்கு அப்படின்னு ஒதுங்கிக்கிறது, ஓரமா போறது, வீரம் பேசாம இருப்பது மேஷராசி நேர்களுக்கு நல்லது. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பக்கத்துல தான், இந்த இவத்துண்ட தான், இந்த கிட்டத்துல தான், வந்தோன்னே போயிடலாம், போனோன்னே வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். அரசாங்க சமாச்சாரங்கள், ராஜாங்க சமாச்சாரங்கள், இந்த சட்டப்பேரவையில் நடக்கிற வாத விவாதங்கள்லாம் கொஞ்சம் ஃபேவரா போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை, திறன் மேம்பட்டு இருக்கும். இன்னைக்கு டார்க் கலர் வஸ்திரமா அப்படிங்கிறத ஒரு தடவை பாருங்க. சார் நீ எப்படி சார் ஏதாவது லென்சன்ஸ் வச்சு பாப்பியா அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல டார்க் ஸ்பிளாஷியான கலர், நல்ல வண்ணமயமான தருணங்கள், வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோன்னு சொல்ற தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும். கேங்கோட தான் இருப்பீங்க, குரூப்போட தான் இருப்பீங்க, உங்க டீமோட தான் இருப்பீங்க. ரிஷபராசி நேர்களே இது சேர்ந்த கூட்டம். அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நானும் கூட்டம் போடுவேனா, எனக்கும் கூட்டம்லாம் உண்டா. வித்தை, வாகனம், சுமங்கல், சூழ், வியாபாரம், பிக்னிக்கு, அவுட்டிங்கு, கெட் டுகெதர், டீம் அவுட்டிங்கு, சேர்ந்து போகலாமா, சேர்ந்து வரலாமா, ரவுண்ட் அடிக்கலாமா, என்ன மாதிரி சந்தோஷமான நிலை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கணும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு ஜாஸ்தி. வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், கூட்டம் சேர்ந்த கூட்டமா, அது சேர்ந்த கூட்டமா இருந்தாலும் சரி, சேர்த்த கூட்டமா இருந்தாலும் சரி, உங்களுக்காக கூடுற கூட்டம் குள்ளநெறி கூட்டம் கிடையாது. இது நல்ல நல்ல தருணமான கூட்டம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம். ஃபிளாப்ஸோ, ஃபெயிலியர்ஸோ, ஃபம்பிள்னஸோ வரதுக்கு இன்னைக்கு மிதுனராசி நேயர்களுக்கு வேலை இல்லை. காரிய தடைகள் இருக்காது. வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு பைபாஸ் ரைடர் தான். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அப்படி போடு நங்கூரத்தன்னு சொல்ற தருணங்கள் இருக்கு. அப்படி போடு அருவாலை அப்படின்னு. வெட்டு 1 துண்டு 2, ஒரே கல்லுல 2 மாங்காய் பாஸ், ஒரே கல்லுல 3 மாங்காய் இல்ல பாஸ், ஒரே கல்லுல 4 மாங்கான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறத முனைப்பு, புது முயற்சிகள், புது சந்திப்புகள், டிக்கெட்ஸ் புக் பண்றது, அகாமடேஷன் பிளான் பண்றது, டிராவல் பிளான், மேனவர்ஸ், பட்ஜெட்டிங், காஸ்டிங், திட்டமிடுதல் மிகச் சரியானதாக இருக்கும். தெய்வ வழிபாடு, ஆலய தரிசனங்கள், ஸ்தல தரிசனங்கள், பிரார்த்தனைகள், யாத்திரைகள், நீங்க விஐபிங்கிற என்ட்ரி எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டே இருக்கும். வாகனத்துக்கான பிரத்யேகமா எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு இருக்கும். அழகான கூட்டம் உங்களுக்காக காத்திருக்கும். இது அழகான கூட்டம் தானே தவிர அதிர விடுற கூட்டம் இருக்காது. அதே மாதிரி டென்ஷன், படபடப்பு இன்னைக்கு நாள்ல இருக்காது. புதுசா ஏதோ ஒண்ணு பண்ண போறோம், புதிய அறிமுகம், புதுசா ஒருத்தரை சந்திக்க போற தருணம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல், செயல், சிந்தனை, திறன் மேம்பட்டு இருக்கும். ஆனா உங்க ராசியில வீட்டில் இருக்க கேது பகவான் ஒரு சின்ன அதிருப்தியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. சார் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்கணும், ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ, இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். நான் சொல்றேன் சிம்மராசி நேர்லயே இன்னைக்கு நீங்க யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்டயாவது எக்ஸ்கியூஸ் மீ, அப்பாலஜி, ஐம் சாரி, தெரியாம இடிச்சிட்டேன், தெரியாம மோதிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், சாரி சாரி அப்படின்னு இப்படி சாரி நீங்க 2 தடவை 3 தடவை, எக்ஸ்கியூஸ் மீ ஒரு 2 தடவை 3 தடவை சொல்லலை, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை. இப்போ விநாயகரோட தரிசனம், விநாயகரோட வழிபாடு, விநாயகர் தரக்கூடிய மெசேஜ். சார் என்ன சார் பிள்ளையார் எனக்கு மெசேஜ் தரா சார், விநாயகரா சார், கணபதியா சார், பிள்ளையாரப்பனா சார், விநாயகர் விக்கிரகமா சார், விநாயகரோட திருவுருவமா சார், யானையோட திருவுருவத்தை பார்ப்பேனா, விநாயகர் பெயர் கொண்டவர்களை சந்திப்பேனா, எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு சீரும் சிறப்புமான தருணம். குடும்பத்துல அந்யூன்யமான நிலை, சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான தருணம், நம்பிக்கைங்கிறது தும்பிக்கை போல இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிகாரம் என்றென்றும் சிலப்பதிகாரமே. நான் ஆரம்பத்துல இருந்தே அடிப்பேன்டா, நோ டிஃபென்ஸ் அப்படின்னு நெத்தி அடின்னு அடிக்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த திருன்னு முழிக்கிறது, இந்த தில்லு முள்ளு பண்றது அதெல்லாம் இருக்காது. தெளிவான தருணம் அப்படிங்கிறது. சந்திரனை தடுக்கிறதுக்கு எந்த கிரகமுமே கிடையாது. அதே மாதிரி உங்களை தடுக்கிறதுக்கும் யாருமே கிடையாது. காரியங்கள் கனகச்சிதமாக, அடடா காரியங்கள் கன்னிராசி கனகச்சிதமா முடியும். எப்படி பாருங்க, டைட்டில் கார்ட்லயே போடலாம் போல இருக்கு. கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்துல அந்யூன்யங்கள், மாலை நேரத்துல ஒரு விருந்து, ஒரு சிற்றுண்டி,
ஒரு கெட் டுகெதர், ஒரு 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 அதாங்க இந்த பார்ட்டி ஐயோ நீங்க ஒரே சவுண்டு பார்ட்டிலே இருக்காதீங்க. இது டீ பார்ட்டி, கேக் பார்ட்டி, ஸ்நாக்ஸ் பார்ட்டி, டின்னருக்கான பார்ட்டிங்கிறது உங்களுக்காக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்க ஃபோனை பார்த்து அடுத்தவர்கள் பொறாமைப்படுவதோ, உங்க எலக்ட்ரிக்கல் உபகரணங்களை பார்த்து அடுத்தவர்கள் பொறாமைப்படுவதோ, பெருமையாக பேசுவதோ, நமக்கு எங்க இன்னொரு தடவை சொல்லுங்களேங்கிற அளவுக்கு இருக்கும். வண்ணம், எண்ணம், சொல், செயல், சிந்தனை, திறன் சீரும் சிறப்புமாக இருக்கும். பொருளாதார ஆதாயங்கள், தனப்பிராப்தங்கள் மகிழ்ச்சி தரும். ராஜாங்க சமாச்சாரங்கள் கை கொடுக்கும். அப்ரூவல்ஸ் டக்கு டக்குன்னு உடனே கிடைக்க வேண்டிய ஒரு நிலை. டிராவல் பிளான் கரெக்டாக இருக்கும். டிக்கெட்ஸ் அவைலபிள் ஆகும். அகாமடேஷன் டிசைட் ஆக வேண்டிய நிலை கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். வீக்கெண்ட் பிளான் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் வெயிட்டிங் தானே சார்? ஆமா, ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய தருணம். வேங்கைய மகன் ஒத்தையில நிக்கிறேன், கத்தையில வாங்க அப்படின்னு. துலாம் ராசி நேயர்களே, நீங்க ஒத்தையில தான் நிக்கிறீங்க. கத்தையா எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், அத்தனை பேர்த்தையும் சமாளிக்கிற தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். தேசிங்கு ராஜாவா வலம் வர வேண்டிய அமைப்பு. தேசிங்கு ராஜா குதிரை மேல வந்தாரா, அந்த பான்ஸ் பவுடர் போட்ட அண்ணாச்சி, பம்பம் அண்ணாச்சி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் சற்று சலிப்பு தட்ட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். பழைய வஸ்திரத்தை ரிப்பீட் பண்றது, இல்லை அயன் பண்ணாத வஸ்திரங்கள் போடுறது, ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ், பியூட்டி சென்டர்ஸ், மசாஜ் சென்டர்ஸ், இங்கெல்லாம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அதே மாதிரி இந்த கேட்கறதும் கிடைக்க மாட்டேங்குது. கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிடோ இதுலெல்லாம் போட்டாலும், ஆர்டர்ஸ் போட்டிருந்தாலும் அதெல்லாம் காலதாமதமாக வர வேண்டிய அமைப்பு. வாகனங்கள் காலதாமதமாகும். ஓலா, உபேர், ரேபிடோ காலதாமதமாக வேண்டிய தருணங்கள். உங்க வாகனத்தை எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம சிரமப்பட வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், எதிரிக்கு எதிரி நண்பன். சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கைக்கான கூட்டணி. விருச்சிகராசி நேயர்களே, நான் சொல்கிறேன், சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுத்தி வந்த கதை தான் இன்னைக்கு கதை. ரொட்டேஷனுங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். பாட்டுடை தலைவன், பாட்டுடை தலைவி, கெத்தா கேப்டனா வலம் வர வேண்டிய அமைப்பு. கேப்டன் பிரபாகரன், கேப்டன் பிரபாகரி. பொன்மானும் துள்ளி துள்ளி கொண்டாட்டம் போடாதா, கவிஞர் பிறைசூடனோட பாடல் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு பெண் பழி வாங்கறதுக்காக காத்திருக்கா அப்படின்னு. நம்மளை விட பலம் பொருந்திய ஆளை எப்படி பழி வாங்குறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய சுச்சுவேஷன். ஒன்னே ஒண்ணு, இந்த பழி வாங்குறேன், சண்டை போடுறேன், திட்டுறேங்கிறது வேண்டாம இல்லாம வெற்றியை மட்டும் பாருங்க. ஜெயிச்சுட்டா அழட்டிக்க வேண்டாம், சீன் காட்ட வேண்டாம், ஃபிலிம் போட வேண்டாம். இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்பா, இதெல்லாம் வீராங்கனைக்கு சகஜம்பான்னீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அழகு. விருச்சிக ராசி நேயர்களே, அப்ப போயம், இங்கிலீஷ் போயம், தமிழ் போயம், கேப்டன் பிரபாகரன், கேப்டன் பிரபாகரியா வலம் வர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை சின்ன சின்ன சண்டே சமாதானம் ஆச்சான்னு சொல்ல வேண்டிய தருணம். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு, எழில், தோற்றம், பிம்பம், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இந்த ப்ரைடு, பிரஸ்டீஜ் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்படும். அக்கம் பக்கத்தினரிடையே மதிப்பு, மரியாதை, கௌரவம் உயர்த்தி பார்க்கப்படும். கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே பணமேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் சேலஞ்சுனா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா சார் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஓடு உடியா எடு அதை இதை வை, அப்ஸ்டர் சார், டவுன்ஸ்டர் சார், ஒரே கன்ஃபியூஷன் சார் அப்படின்னு ஒரு அலைச்சல் பயங்கரமா இருந்துகிட்டே இருக்கும். டைட்டான டேவா இருக்கும். ஜாம் பேக்கான தருணங்கள். நீங்க ஒன்னே பண்புற ஜாம்லேயே இருக்காதீங்க. டிராஃபிக் ஜாம், வாகனத்துல தடுமாற்றங்கள், முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, இப்படி நம்மளை லாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு இந்த லாக்குங்கிறதுல இருக்கும். ஹியூமன் லாக் அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு அன்புக்குரிய உறவு நம்மளை ஹியூமன் லாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். சார் ஹியூமன் லாக்கா சார் மகர ராசிக்கு, அடடா அப்படின்னு. இதெல்லாம் இந்த வார்த்தைலாம் நீ எங்க இருந்து எடுக்கிறன்னு கூட கேட்கலாம். இதெல்லாம் வரதுதான். நல்ல கிரியேட்டிவான தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்து, எங்க நீங்க தான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமோன்ட்டீங்க, காக்காவை வேற கொண்டு வந்து வச்சுட்டீங்க. சரி காக்கா அண்ணன் ஒரு வடை தாங்கோ ப்ளீஸ் அப்படின்னு. இந்த ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் என்னையும் சேர்த்துக்கங்களேன் அப்படின்னு. இந்த உங்களை கழட்டி விட்டாங்க அப்படிங்கிறது, என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்களேன், நானும் வர்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு. தனித்தவளா நின்னீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும். உங்க சவுண்டு யாருக்கும் கேட்காது. கூட்டத்தோட கூட்டமா கோவிந்தா போடுறது கும்பராசி நேர்களுக்கு நல்லது. கூட்டத்துல கோவிந்தா போட்டீங்கன்னா 10ஓட 1 11, அத்தோட 1 இதுவும் 1 நானும் 1 நீங்க போகலாம். காக்கா வடை தாங்கோ ப்ளீஸ்ன்னு, இந்த ப்ளீஸுங்கிற வார்த்தையை நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லல. அதை விட வயதுக்கு வித்தியாசமா நீங்க கெஞ்சல. நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை. அதாவது நம்ம பிள்ளைகள்கிட்ட
நம்ம இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட, நம்மை விட இளையவர்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்துருங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த ஸ்பூன் எடுத்துட்டு வந்துருங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த கப் எடுத்துட்டு வந்துருங்களேன், அந்த பிஸ்கெட் எடுத்துட்டு வந்துருங்களேன். இப்படி சிறிய வேலைக்காக ஒரு 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 ரெக்வஸ்ட்டை நீங்க கேட்கல, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுறேன். நான் ஏன் பயப்பட போறேன்? இந்த நண்டாவது செண்டாவது பூச்செண்டாவது நான்லாம் பயப்படணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு தைரியமா, தைரியம் வீரியம், நீதான் தைரியமான ஆளாச்சே, சொல்லு சொல்லு சூனாப்பானா அப்படின்னு. இந்த ஆடை திருடினது யாரு, ஆடு திருடின மாதிரி கனா கண்டனா அப்படின்னு டியூவல் ரோல் போட வேண்டிய தருணங்கள். இரட்டை வேடம் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடி கொடுக்குற எம்ஜிஆர், அடி வாங்குற எம்ஜிஆர். ஆமா சார், ஆமா சார், நம்ம வீட்டு பிள்ளைங்கிற பேர் இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். கணவன் மனைவி உறவு இடையே நல்ல அந்யுன்யமான தருணங்கள். இந்த சேர்ந்து தலையோடு தலை வைத்து ஒரு யூடியூப் சேனல் பார்க்கிறது, சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதலான தருணங்கள். டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதே மாதிரி ஒரு சிறிய தானமாவது இன்னைக்கு மாலை நேரத்துல ஒரு சிறிய உதவியாவது நீங்க செஞ்சுட்டு தேங்க்யூங்கிறத நீங்க வாங்கும் பொழுது உங்க முகத்துல அப்படி ஒரு பொன்முறுவல் இருக்கும். ஒரு நல்ல காரியம் செய்திருக்கேனாங்கிற நிம்மதி மீனராசி நேர்களுக்காக. இப்படி நல்ல காரியங்கள் நிறைய செய்வேன்னு சொல்லக்கூடிய மீனராசி நேர்களுக்கு வரவு செலவு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு. அதே மாதிரி பொருளாதார ஆதாயங்கள், தனப்பிராப்தங்கள், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம், இணைந்தே செய்வோம், இணைந்த கைகள்னு சொல்ற தருணம் மீனராசி நேர்களுக்கு உண்டு. காகம் எப்படி கூட்டமா இருக்கும், நாங்க எப்பவும் கூட்டத்தோட தான் இருப்போம், கேங்கோட தான் இருப்போம், எங்க கேங் பெரிய கேங்குன்னு சொல்ற குகனோட ஐவரானம், சுக்ரீவனோட அறுவரானம், விபீஷணனோட எழுவரானம், நாங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய மீனராசி நேர்களுக்கு அரவணைப்பு. இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உன்னை அழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி.